ஒரு விடயம் மிக தெளிவாக நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. சித்திரவதை என்று வருகிற போது தான் நான் அந்த விடயத்தையும் தொட வேண்டும். ஏனென்று சொன்னால் எங்களுக்குள் அதை பேசுவதற்கு யாரும் இருக்கவில்லை. பேர்ன்சைட் வதை முகாம்கள் திருகோணமலையினுடைய கடற்படை தலைமையகத்திலே அந்த 3 பிரிவுகளாக பேர்ன்சைட் வதை முகாம் இருந்தது. தொடர்பாக சர்வதேச உண்மைக்கும் நீதிக்குமான ICJP என்று சொல்லக்கூடிய அந்த அறிக்கையிலே மிக தெளிவாக ஆதாரபூர்வமாக சொல்லியிருந்தார்கள். தமிழ் இளைஞர்கள் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி, இவ்வளவு மிக மோசமான மனித உரிமை முறைகள் இடம்பெற்றது என்று சொல்லி, அவர்கள் எப்படி தடுத்து வைக்கப்பட்டார்கள், அவர்களுக்கு எதிராக என்னென்ன கிழமைகளில் என்னென்ன நடந்தது, அவர்கள் எப்படியான சித்திரவதைகளை அனுபவித்தார்கள், இதையெல்லாம் ஆதாரபூர்வமாக சொன்ன போது ஸ்ரீலங்காவினுடைய அரசு என்ன செய்தது என்று சொன்னார். அந்த வதை முகாமுக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடிய வசந்த கர்நாகுடவுக்கு பதவி உயர்வு வழங்கியது. ஆகவே தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகின்ற அநீதிகளுக்கு சித்திரவதைகளுக்கு தூக்கி கொண்டாடியவர்கள் இன்று அந்த அதிகார தரப்பில் இருக்கக்கூடியவர்களை சித்திரவதை செய்வதாக சொல்லுகிறார்கள். அன்று தமிழர்களுக்கு நிகழ்ந்த போது இல்லை, அப்படி ஒன்றும் நடக்கவில்லை, அப்படி ஒன்றும் செய்யவில்லை, நாங்கள் ஜனநாயக ஆட்சியை மேற்கொள்கிறோம், நாங்கள் இப்படியான எதுவுமே செய்யவில்லை என்றவர்கள் இன்று அதே காலப்பகுதியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், அரசனுடைய பிரதான பேசு முகங்களாக இருந்தவர்கள் இன்று புலனாய்வு பிரிவினர் சித்திரவதை செய்கிறார்கள் என்கிறார்கள். அந்த தமிழர்களுக்கு இல்லை, சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவார்கள். அப்படியா? நிச்சயமாக அப்படியாக இறுக்கமாக இருந்தால் நீதிமன்ற கட்டளையை பெற்று இவர் ஒரு சட்டத்தரணிய உதயகமன்பில் ஒரு சட்டத்திரணி, ஆகவே நீதிமன்ற கட்டளையினூடாக ஒரு சட்ட வைத்திய அதிகாரியிடம் சென்று சுரேசாலையை பரிசோதித்து இவருக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் தாக்கி இருக்கிறார்களா என்பது தொடர்பாக மருத்துவ அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளலாம் இல்லையா? வெறுமனே வாய் வார்த்தைகளினூடாக சவால்களை விடுவதில் என்ன இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் உதயகமன்பிலும் விமல் வீரவன்சவும் சரத் வீரசேகரவும் அதே சிங்கள இனவாத கூடாரத்தினுடைய பிள்ளைகள். இந்த அரசு தரப்பும் அதே மட்டையில் ஊறிய குட்டைகளாக வெளிவந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், விமல் வீரவன்ச என்று சொல்லுகின்ற கடும்போக்கு சிங்கள இனவாதி JVPயினுடைய ஒரு முன்னாள் தோழர்.